இதே நீங்க இந்த ரெண்டாவது வரைக்கும் பாத்தீங்க, மத்திய சுவிசேஷத்துல நாம படிச்சது என்னன்னாக்க, இது பப்ளிக் கமிங், எல்லாருக்கும் தெளிவா வர்றது. அப்பதான் என்ன எல்லாரும் பார்ப்பாங்க. அதான் பாரு, அந்த கருத்துல சொல்றாருன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, என்னைய குத்துணுவும் கூட பார்ப்பாங்கன்னு இருக்குது பைபிள்ல. இந்த விஷயம் நம்ம அறிஞ்சுக்கணும். கத்து புரிஞ்சா? இதே விஷயம் கூட மார்க்ல லூக்கால கூட நம்ம பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 20 இருந்து படிங்க. எருசலேம் சேனையால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று. இது எந்த அழிவு பத்தி எழுதிருக்குது? எருசலேமுடைய அழிவு. எப்ப அந்த கிறிஸ்து அனுப்பான எல்லாத்துக்கும் கூடிக்கிட்டு அனுப்பானவன் அந்த நாடு சுட்டி வருவான் நாசம் பண்றதுக்கு. அது நடக்க போறது. அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் வெளியே புறப்படவும், நாட்டுப்புற இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்க கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினியும் உண்டாகும். பட்டய கருக்கினால் விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் இடங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்ததினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் மகிமத்தோடும் வருகின்றது பார்ப்பாங்களாமா. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்புமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இது எல்லாம் யார் பத்தி சொல்றாருன்னா யூதர் பத்தி சொல்றாரு இங்க முக்கியமா. புரியுதாங்க? யூதர் பத்தி சொல்றாரு. இதெல்லாம் நடக்கும் போகும்போது உங்க தலையை நீங்க தூக்கி அர்த்தம்னா நீங்க எதிர்பார்க்கிற ராஜ்யமும் என்ன போகுது, ஸ்தாபனம் ஆக போகுது. தைரியமும் இருங்க அப்படின்னு சொல்றாரு. அது முடிச்சா இது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது பப்ளிக் டைரக்டா அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து வருகைய அவங்க பின்னால பரிசுத்தவான்கள் வரதும் கூட பார்ப்பாங்க. நட்சத்திரம் சொல்லப்பட்டது, நட்சத்திரத்தை குறிக்குதா இல்ல அது சாத்தானு கிடையாது. நட்சத்திரம் தான். நட்சத்திரம் இருக்கலாம், எது இருக்கலாம். புதுசா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆல்ரெடி கொஞ்சம் பேரெல்லாம் சேட்டலைட்ஸ் வைக்கிறாங்க இல்லையா, அவர் சேட்டலைட்ஸ் கொஞ்சம் வைக்கிறாங்களா, அந்த சேட்டலைட்ஸ் கூட கீழே விழுவலாம் அப்படிங்கிறாங்க. நட்சத்திரம் விழுவலாம் சொல்ல முடியாது. நட்சத்திரம்னாக்க அது ஆகாஷ் சோலார் சிஸ்டம் வெளியே இருக்கிறது இல்ல. அது புரியுதா? இப்ப எது நடந்தாலும் கூட இந்த சூரிய குடும்பம் எதிர்த்து இருக்குதா அதுக்குள்ள நடக்குது பல்லாம். இது அதாவது ஒரு சில இது நட்சத்திரம்னா இது மிகாயேல் யுத்தம் நடக்குது, யுத்த காலத்துல அது கிடையாது. அந்த நட்சத்திரம் கிடையாதுங்க. அந்த நட்சத்திரம் கிடையாது, தூதர் கிடையாது. அப்படி அந்த கணக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம விசுவாசிங்க நட்சத்திரம் கீழே வருவோம் அப்படின்னாக்க. புரியுதா? அந்த கணக்கு எடுத்துக்கிட்டா விசுவாசிங்க நட்சத்திரம் போல்ச்சப்படி இருக்குதுல்ல பைபிள்ல இல்லையா? விசுவாசிக்கும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாங்கல்ல, அது கரெக்ட் கிடையாது. இங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மேலங்கீழ படிக்கும் போது என்ன தெரியுது நம்மளுக்கு? இங்க வச்சனம் எப்ப வச்சனம்ங்கிறது மேல கீழே எல்லாம் படிக்கணும். இங்க என்ன சொல்றாரு? எங்க இங்க பாருங்க 25 தான் என்ன படிக்கிறீங்க? 29 லூக்கா சுவிசேஷம் தான் படிக்கிறீங்க. லூக்கா மத்தேயு இல்லையா? மத்தேயு 24 29.
அங்க நான் படிக்கும்போது படிங்க 21 படிங்க. அந்த நாட்களில் உபதம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும். இங்க சூரியன் எந்த சூரியன் பத்தி எழுதிருக்குது? அந்தகாரப்படும். இல்ல, அங்க இங்க எழுதிருக்க சூரியன் யாரு? ஏசு கிறிஸ்தா? உங்க சொன்ன கணக்கு வந்தாக்க சூரியன் யாரு? சூரியன் நம்ம தெரியுற சூரியனா இல்லாட்டி அது பத்தி ஆத்மீய அர்த்தம் இருக்குதா? புரியுது சொன்னது? இப்ப நான் கேக்குறது புரியுது உங்களுக்கு? இது இந்த சூரியன் யாரு? எந்த சூரியா? இந்த சூரியன் யாரு? மறுபடி கீழே சந்திரன் இருக்குது, மேல ஆகாசம் என்ன இருக்குது? நட்சத்திரங்கள் இருக்குது. மல்ல கீழே ஆகாசம் எல்லாம் சக்திமன் இருக்குது. எது பத்தி நமக்கு கிளியரா தெரியுது? என்ன நம்மளுக்கு தெரியற சூரிய நட்சத்திரத்தை பத்தி எழுதிருக்குது, வானத்தை பத்தி அர்த்தம் புரிஞ்சுங்களா? இதுல ஒண்ணுமா நட்சத்திரம் மாத்திரம் எடுத்து வச்சா மொத்த அர்த்தம் பண்ணி மாற்ற வேண்டியது வரும் மாட்டி இல்லையா? புரியுதுங்களா? கிளியரா நேச்சுரல்லா லிட்டரல்லா எழுதிருக்குது, இங்க అక్షరార్థமா எழுதிருக்குது. என்ன చీకటి అన్న సూర్యుడు కమ్మను, చంద్రుడు కాంతిని గీయడు, ఆకాశము నక్షత్రం రాలును, ఆకాశం మందలు శక్తులు కదిలింపబడును. ఆకాశంలో இருக்குது ఎత్తులో శక్తులు இருக்குது அதெல்லாம். అప్పుడు మనుష్య కుమారుని సూచన ప్రకాశము మందు సూచన ఆకాశం మందు కనబడును. அப்ப இயேசு அப்ப அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இயேசுக்கு வரும்போது. சும்மா எல்லாம் அது புரிஞ்சா? அந்த அவர் வரது மாமூல் விஷயம். அப்ப அந்த உலகத்துல இருக்கும்போது நாம இருக்க மாட்டேங்க. இந்த உலகத்துல இருக்கிற போது அந்த கிரேஸா இருக்கட்டு, மிகத்த அந்த கிரேஸ் சப்போர்ட் பண்ணவங்கள இருக்கட்டு, மிகத்த எல்லா ஜனங்களும் இருக்கட்டு, அன்னி ஜனம் எல்லாம் நம்புறவங்க நம்பாதவங்க எல்லாம் என்ன பாருங்க. அவங்க அந்த பாட்டு இருக்குது பாரு, பாப்புலன்னு ஏடிச்சே ரோஜு, அந்த பயங்கரமான ஸ்திதி, அந்த பயங்கர மாமூல் பயங்கரம் இல்ல, இயேசு கிறிஸ்து டைரக்ட் வர்றது. கபடி கிளியர் என்னன்னாக்கா லிட்டரலா அக்ஷரார்த்தமா எழுதிருக்குது. வெளி சுவிசேஷத்துல 6:13 இருக்குது, இது ஒண்ணா? எது 6:13 இருக்குது? அத்தி மரமானது காட்டினால் அசைப்படும் போது அதன் காய்கள் உதிர் போல வான நட்சத்திரங்கள் விழுந்தது. இது அதெல்லாம் ஒண்ணுதான். இங்க இது கூட என்ன 6:12 இருந்து భూకంపం வருது, సూర్యుడు కంబలి వల్ల నలుపాయను, చంద్రబింబం అంతా రక్తవర్ణమాయను, పెద్ద గాజు అద్భుతమైనటువంటి అకాల ప్రాలినట్టు ఆకాశ నక్షత్రములు మీద రాలెను, మరియు ఆకాశం అందు చుట్టబడిన గ్రంథం వలె తొలగిపోయాను, ప్రతి కొండయు ప్రతి దీపము స్థానం తప్పిన, భూరాజులు గనులు இதெல்லாம் கூட என்ன அது இதெல்லாம் கனெக்ஷன் தான். இயேசு கிறிஸ்து பிரத்யக்ஷ ராக்கடை பத்தி, டைரக்ட் ராக்கடை பத்தி இதெல்லாம் புரியுதுங்களா? இதெல்லாம் இயேசு கிறிஸ்து டைரக்ட் வரைக்கு பத்தி. 8:11 கூட இருக்கு. 8:11 என்ன இருக்குது? 8:10 பண்ணல. இது வேற. இது சென்ட்ரல் நடக்க போற காரியம். இது ஒரு நட்சத்திரம் அல்ல, இல்ல, இது ஒரு நட்சத்திரம். நட்சத்திரம் என்ன போகுது? நட்சத்திரம்னா கேவலம் நட்சத்திரம் நம்ம சொல்ல முடியாது, அந்த தெரியும் நட்சத்திரம் சொல்ல முடியாது. ஒலி எது நட்சத்திரம் மாதிரி అర్థం నుంచా? அது బహుశా ஒரு రకమైన அது ప్రస్తుతకు பார்த்தோம்னா కొన్ని மிசைல்ஸ் கூட இருக்குது, அது ஒலியோட தான் வரும் இல்லையா? விஷ சம்பந்தமான ஒரு என்ன மிசைலா இருக்கலாம், சேட்டலைட்டா இருக்கலாம். இதனால இப்ப கர்த்தர் இப்ப நூத்தன பரத்து போறது என்ன, இந்த சோலார் சிஸ்டம் இதான். இப்ப நட்சத்திரம் எங்க இருக்குது? நட்சத்திரம் இப்ப நம்ம தெரியும் நட்சத்திரம் சோலார் சிஸ்டம் வெளியே இருக்குது, தெரியுமா? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அந்த நட்சத்திரம் பௌஷம் இது இருக்கலாம் இப்போ.
அந்த విషయం. కాబట్టి అది இருக்குல்ல இதுல மொத்தத்துக்கு அது விழும்போது என்ன ஆகுது? தண்ணி எல்லாம் கூட என்ன ஆகுது? கெட்டு போகுது. భవిష్యత్తు ஒரு ప్రస్తుతం பார்க்கும்போது என்ன இப்ப நெத்தனும் வெப்பன்ஸ் என்ன இருக்குது? என்ன வெப்பன்ஸ்? பயோ வெப்பன்ஸ் சொல்றாங்க. அது தண்ணி மேல தண்ணி நேரம் விஷமாயிருது. அது மாதிரி ஆகாசத்துல பயோ வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அது முடிஞ்சா இப்ப இந்த கரோனாங்கிறாங்க, அது கூட ஒரு பயோ வெப்பன் மாதிரி தான் சொல்றாங்க எத்தனை பேரு. இது ஒரு தயார் பண்ணி விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி எத்தனோ விஷயங்கள் எத்தனோ இருக்குது எல்லாம். இதுக்கு முன்ன ஆந்த்ராக்ஸ் ஒரு பவுடர் கேட்டிருக்கீங்க என்னமோ, அது பேக்கெட்ல பார்சல் வந்தாக்க யாராச்சும் எடுத்து பார்த்தாக்க அப்படியே அந்த வாசனை, அந்த பவுடர் வாசனை தான் ஆகி போச்சு அவங்களுக்கு. முதல்ல அவங்களும் நோ வேண்ட் ஆயிருது. இதெல்லாம் பயோ வெப்பன்ஸ் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு. కాబట్టి ஏதோ நமக்கு தெரியாது. அதெல்லாம் வேணா ஒரு ஒலி நாங்க பண்ணதெல்லாம் அந்த காலத்து தர்ஷனம் வரும்போது நம்ம என்ன நட்சத்திரம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. కాబట్టి நம்ம எம்ப ஆலோசனை இது நான் சொன்னதில்லை. எம்ப ஆலோசனை என்னன்னாக்கா பகுஷா அது என்ன இருக்கலாம், பயோ வெப்பனா கூட இருக்கலாம், ஒரு மிசைலா இருக்கலாம். அது மனுச்சா இன்னும் சொல்றாங்க எத்தனை பேர் என்ன பேர் இருக்காங்க, நல்லா பேர் நல்ல பேர் 5 பேர் இருக்கிறாங்க. 4 பேரோ 5 பேரோ முக்கியமான ஆளுங்க இந்த உலகத்து மேல ஆடுறீங்க. அவர் என்ன பண்றாரு, மொத்தம் ஃப்ரீ வைஃபை கொடுக்கறதுக்கு என்ன பண்றான், மொத்தம் சேட்டலைட் லைனா வைக்கிறான். டிசைன் வைக்கிற மாதிரி நான் எப்படி கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் லைட்டிங் வைக்கிற மாதிரி அது மாதிரி ஆகாசம் மொத்தம் சேட்டலைட் வைக்கிறான். நம்ம சீரியல் லைட் மாதிரி ஆகாசம் வைக்கிறான். இதனால உலகம் எல்லாம் ஃப்ரீ வைஃபை கொடுக்கறதுக்கு மொத்தம் இது பண்றதுக்கெல்லாம். அது மாதிரி எலன் மாஸ்க் நடக்குது. కాబట్టి ఇప్పుడు நம்ம ஒரு நாள் புரிஞ்சுக்க சயின்ஸ் பிறகு நம்மளுக்கு என்ன இது வந்து நம்ம ஆலோசனை பண்ணோம். பவிஷாது ஒரு ஆகாசம் நட்சத்திரம் உழவுறதல்ல, என்ன இருக்குது, அது பயோவெப்பனா இருக்கலாம், ஒரு மிசைலா இருக்கலாம், எதாத்தான் இருக்கலாம். வரும்போது எப்படினாலும் என்ன ஆகுது, லைட் தான் வருது, நட்சத்திரமா தான் வருது. நம்ம பார்க்க நட்சத்திரம் வந்து ஒரு மாதிரிதான். இப்போ ஒருப்ப என்ன பண்ணாங்க, இந்த வால்மீன் இருக்குது இல்லையா, காமெட்ஸ், வால்மீன் தெரியுமா? வால்மீன்ல மெச்சூர்ஸ்னாக்க மேட்ராய்ட்ஸ் இருக்கு, ஒரு பயிலும் வரும். நம்ம அப்ப நட்சத்திரம் உழுவுன்னு நினைச்சுக்கோ, வந்து உழுந்து என்ன பண்ணாது, அப்படியே மாயமாயிரு கல்லுங்க, பெரிய பெரிய கல்லு. அது வரும்போது நட்சத்திரம், நம்ம நட்சத்திரம் வருது தெரியாத போது நட்சத்திரம் வருது உழுவு நினைச்சிட்டு இருந்தோம். எந்த உளுந்து கூட இருக்குது பூந்தால் டெய்லி கொஞ்சம் லட்சம் கணக்குல வருமாமா. அது மாதிரி வேற அப்படியும் இருக்கலாம், சொல்ல முடியாது, எதா இருந்தாலும் இருக்கலாம். కాబట్టి இது வந்து என்னன்னாக்க இது கருத்து, இது வந்து அந்த கருத்தோட கோபத்துக்கு போர் ஓதுறப்ப நடக்க போறது. இங்க வந்து ஒன்னே நட்சத்திரம் எழுதிருக்குது இல்லையா, ఆ నక్షత్రములకు మాసిపత్రి అని పేరు. ఇందువలన నీళ్ళలో 3వ భాగం మాసిపత్రి ఆయను, నీళ్లు చేదైపోయినందున వాటిని మనుషులు అనేక సచ్చరి. సావదనాక చేదైనంత మాత్రం என்ன ஆகுது, அப்படியே ஒரு விஷ சம்பந்திச்சினటువంటి ஒரு இது பவிஷா, அது பயோ வெப்பனா இருக்கலாம், ஒரு மிசைலா இருக்கலாம், ஒரு விஷத்தோ கூடினட்டு ஒரு பாம்பா இருக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியும், வரும்போது எப்படி என்ன நெருப்புதான் அப்படி இருக்கலாம் நம்மளுக்கு. சரி, அது விஷயம். இது வந்து அந்த கர்த்தர் கூட அந்த என்ன போர் ஓதும் போது வரது லாஸ்ட் வேற. இது வந்து இயேசுக்கிறது வரும்போது நடக்க போற இது, இந்த நட்சத்திரம் இது வேற. அர்த்தம் புரிஞ்சுங்களா? இதே கனெக்ஷன் நம்மளுக்கு 19ல கூட கிடைக்குது பாரு. 19ல கூட இதே கனெக்ஷனா நம்மளுக்கு 19 அதிகாரத்துல கூட இயேசு இங்க 19ல அவர் இதுல வந்து யுத்தத்தை பத்தி எழுதிருக்குதுங்க. 15:21 எப்படி మరి అంత్యక్రీస్తియ பொய் தீர்க்கதரிசியானவன் நான் எப்படி கர்த்தர் நரகம் இல்ல அக்னி கந்தகத்துல போடுறாரோ அதை பத்தி எழுதிருக்கு. சொல்லு. நம்ம கடவுள் வந்தோன்னா நம்ம மத்தியாகாசத்துக்கு போய் நம்ம போனங்காட்டி அப்புறம் அதுக்கு அடுத்து அது உடனே 7 வருஷம் சிரமகாலம் வருமா, இல்ல கொஞ்சம் நாள் ஆகும்? எப்பைతే இங்கிருந்து நாம் எத்த பார்க்கிறோமோ அப்பயே என்ன இந்த உலகத்து மேல
என்ன சிரமல காலம் ஆரம்பமான மாதிரிதான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் கத்து முடிஞ்சா அவன் நம்ம யாரு கூட இஸ்ராயல் கூட என்ன பண்ணுவான், உடன்படிக்கை பண்ணிக்குவான். பண்ணிக்கிட்டு எருசலேம் தேவாலயத்துல என்ன கட்டிக்கிறதுக்காக பர்மிஷன் கொடுப்பான். அப்படி கொஞ்சம் பீஸ் மாதிரி தான் தெரியும். எப்படின்னா எல்லாத்துக்கும் கூட என்ன பண்ணுவான், வார்த்தை பேச்சுவார்த்தை போது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், சமாதானம் உடன்படிக்கை பண்ணிக்குவான். கத்து முடிஞ்சா உடம்படி பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் ஓகே 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 போகல. ராஜகீய நாயகர்கள் எப்படி சொல்றாங்க, எல்லாம் பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், அது மாதிரி அவ்வளவுதான். வேற சிச்சுவேஷன் அப்படிக்கே என்ன வரஸ்டா இருக்கு. அப்படிக்கே அவன் எந்த கிரீஸ் பிரத்யக்ஷம் போது என்னாச்சு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. எத்தனோ பேர் என்ன நாங்க மிஸ் ஆயிட்டாங்க, கந்தரகோலமா இருக்குது பரிஸ்திதி. அதுவும் இல்லாம அந்த டயத்துலயே ரஷ்யா இது யுத்தம், எருசலேம் யுத்தம் பண்றது, இதெல்லாம் கூட அவளுடைய பரிசுத்தல்ல கன்ஃபியூஷனா தான் இருக்கு அந்த டயத்துல. அர்த்தம் முடிச்சா அந்த டயத்துல நான் இருக்குன்னு வருவான். அந்த டயத்துக்கு என்ன வேற ஒன்றும் ஆலோசனை இல்லாம என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இவன் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெய் போட்டுருவாங்க அவனுக்கு. அதுதான் ப்ராப்ளம்ஸ் அப்படியேதான் இருக்கு. வர 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 என்ன ஆகும், இவனுக்கு வெத்திரேகமாயிட்டு வருவாங்க. நம்ம தானியேல் கிரந்தம் பார்க்கும்போது தெரியாது, நம்ம படிச்சுமே இல்லையா, அவங்க இவங்க எல்லாம் வெத்திரேகமா சுச்சுவேஷன் தாறுமாறாகும். முடிஞ்சா அப்போ இந்த 3 வருஷ காலத்துல மத்தியில அந்த 3 வருஷம் 7 வருஷம் மத்தியில அவருடைய இவங்க எருசலேம் மந்திர கட்டுறதுக்கு ஆரம்பமாயிடுச்சு இல்லையா. கட்டிட்டு இருக்கும் போது அப்ப ஏலியா மோசே வந்து என்ன சொல்லுவாங்க, இவன் பொய்க்காரன் அப்படின்னா பண்ணுவாங்க. அப்ப நம்ப மாட்டாங்க இவங்க பேச்சிய. எருசலேம் கட்டி 3 வருஷம் ஆன டயத்துல என்ன அந்த ஆலய பிரதிஷ்டத்துக்கு வருவான். பிரதிஷ்டத்துக்கு வரும்போது அவன் வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அத்திப்பரிசலத்துல உட்கார்ந்துக்குவான். உட்கார்ந்துக்கும் போதுதான் அப்ப இஸ்ராயல் ஜனங்க கண்கள் என்ன பண்ண திறக்கப்படுவோம். அப்ப நான் தான் கடவுள் எப்பயிட்ட சொல்றானோ அப்ப இருந்து யாரைட்டு அவனை வணங்குறாங்களோ அப்ப இருந்து என்ன பரலோகத்துல இருந்து கர்த்தரோட கோவாக்னி ஸ்டார்ட். அப்பத்துக்கே பிரச்சனை இருக்குதுங்க உலகத்துல, ஒன்னும் சால்வ் பண்ண மாட்டான். ఇచ్చకం మాటలు చేత లోపరుచుకుంటా దానియాలు இருக்குது. ఇచ్చకం మాటలు మాట్లాడతారు. ఇచ్చకம்னா என்ன, ఎవరికి తగిన మరి அவனுக்கு சொல்லி எல்லாரும் லோபரிச்சுக்கோ. பேச்சுவார்த்தை அவனு யுத்தம் பண்ண மாட்டாவன். யுத்தம் பண்றதோ ஜெயிக்கிறதோ எலெக்ஷன் கிலெக்ஷன் நைஜான் எதுவும் இல்லை. எல்லாம் இச்சக்கு பேச்சுவார்த்தையிலேயே முடிச்சுக்கோவன். அது குயுக்தி யுக்திகள ராஜுன்னு இருக்குது அவனுக்கு. எந்த கிரைஸ்ட் நம்ம பேருங்க இருக்குது, యుక్తిగల రాజు. తర్వాత என்ன இருக்குது అంత క్రీస్తును. తర్వాత అదే సొన్నమల పేచను ఇచ్చకములు ఆడువాడు, చిన్న కొమ్ము, గర్వముగా మాట్లాడేటువంటి వాడు, இதெல்லாம் இருக்குது அந்த கிரைஸ்ட் பேரு. அதெல்லாம் அவன் சூச் அவன குணங்கள் காரியங்கள் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி டைட்டில்ஸ் இருக்குதோ அதே மாதிரி அவனுக்கு இருக்கு டைட்டில்ஸ். நம்ப இச்சக்க மாட்டோம். அது மாதிரி நல்லா பேச்சுவார்த்தை அந்த பரிசு அந்த சூழ்நிலை அது மாதிரி இருக்கு. நல்லா பரிசு சங்கம் போயிடுச்சு, பரிசுத்தெல்லாம் போயிட்டாங்க. நல்லா என்ன சிஸ்டம் மொத்தம் கொலாப்ஸ் ஆயிரு. அந்த டயத்துக்கு சிஸ்டம் மொத்தம் என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆயிரு. அது செட்டிங் பண்றதுக்கு நம்ம டைம் பிடிக்கு. அப்ப முடிச்சுங்களா அந்த பரிசு வந்து ஒவ்வொரு வரக்குள்ள என்ன ஆகும், அந்த மாட்டா இவரை பண்றதுக்குள்ள என்ன ஆகும், அப்பத்துக்கே இவன் இன்னும் ஆவாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் திருபாடு பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் அவனுக்கு அந்த யுத்தம் பண்றது 11 தானியேல் படிக்கும் போது அவனுக்கு ராஜ்மேரத்துக்கு யுத்தத்துக்கு போறான், போய் ஐகுப்திக்கு யுத்தம் போறான், மறுபடியும் ரிட்டர்ன் வரான். அதுக்குள்ள தூர்ப்பு தேசத்துல இருந்து இந்த பக்கம் இருந்து மறுபடியும் வருதுங்க. எல்லா காலம் மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் அந்த ஆனந்த தேசத்துக்கு போறான். இதெல்லாம் அப்படி மேல எல்லாம் கலந்துக்கிட்டு லாஸ்ட்காக எருசலேம் மாதிரி யுத்தத்துக்கு போவாங்க. ஏன்னா பூர்த்தி யாரு, எருசலேம் இஸ்ரேல் ஜனங்கன்னு ஒரு வித்திரேக்கம் ஆயிடுவாங்க. அப்ப அவங்களை ஒலிக்கிறதுக்கோசரம் போகும்போது கர்த்தர் பரலோகத்துல வந்து அவங்க பட்சமா இறங்கி வருவாங்க. ஆக்சுவலி அந்த கிறிஸ்து கொலாப்ஸ் ஆகிற பரிசுத்த மட்டும் அப்பொழுது கருவுல கிருவுல எல்லாம் ஆல்ரெடி வருது இல்லைங்க. நம்ம இது படிக்கிறோம் இல்லையா, வெளிப்பண்ண விசேஷம் 6வது அதிகாரத்துக்கு படிக்கிறோம் இல்லையா, 6வதுல
அவன் சுச்சுவேஷன் எப்படி ஆயிட்டு போகுதுன்னாங்க. வெளிப்பாடு விசேஷம் 6ஆம் அதிகாரம் படிங்க முதல்ல இருந்து. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்ததும் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் அவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீட்டம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். போதுமா? இங்க என்ன சொல்றாரு? வெள்ளை குதிரை மேல ஒருத்தர் பயணப்பட்டான். இது இயேசு கிறிஸ்து கிடையாது. வெள்ளை கோட்டில் போறது ஆன்டி கிரைஸ்ட். அது புரிஞ்சா? అయితే வேறு அவன் கையில என்ன இருக்குது? வில்லுதான் இருக்குது, அம்பு இல்ல. அப்படின்னா யுத்தம் பண்ண மாட்டான். வில்லுல என்ன பண்ணுவான்? வில்லுதான் இருக்குது அவன் கையில, அம்பு இல்ல. ரெண்டாவது, அவனுக்கு ஒரு கீட்டம் கொடுக்கப்பட்டது. சொந்தம் வந்தது கிடையாது. அர்த்தம் புரிஞ்சா? சொந்தம் வந்தது கிடையாது, யாரோ கொடுத்தாங்க அவனுக்கு. அதே விஷயம் தான் இது 13 இருக்குது பாருங்க. 13 17 வெளிப்பாடு விஷயம் 17 இல்ல இருக்கு, 13 நினைக்கிறேன். சாரி, 13 2 படிங்க. 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தை அதற்கு கொடுத்தது. சைத்தான் என்ன கொடுத்து? அவனுக்கு கொடுத்துருச்சு. இது 3 வருஷம் பின்னால பவர்ஃபுல் ஆவாம அது வந்துச்சா, அவனுக்கு கொடுக்கப்பட்டது. కాబట్టి అది విషయం. అతడు జయించుటకు బయలు నిలబడి అలాంటి వినపడరా? பேச்சு வார்த்தையில எனப்படுற வார்த்தைய ஜெயிக்கிறா. அது இச்சகுமார்ல சேர்த்து அநேகம் பங்கிருக்கு. அதில் நம்ம பார்க்கலாம். டேனியல் வரல பாருங்க, அது காமிக்கிறாங்க. டேனியல் புஸ்தகம் 11 படிங்க. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக் கொள்ளுவான். எப்படி எடுத்துக்கலாமா? சமாதானமாய் நுழைந்து சமாதானம் நல்ல நான் இருக்கிற பயப்படாத பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? இச்சகம் பேசி என்ன பண்ற? இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக் கொள்ளுவான். இச்சகம் என்ன பண்ற? ராஜ்யத்தை அவ கொண்டுக்குவான். நெக்ஸ்ட், பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். ஏனென்றால் அவனுடைய சம்மதம் பண்ணின நாட்கள் முதல் யாரைத்து சந்திப்பா அவங்கள கூட மோசம் பண்ணிடுவான். இருக்குதா இல்லைங்க? 23. ஏனென்றால் அவனுடைய சம்மதம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோட புறப்பட்டு வந்து வெலம் கொள்ளுவான். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்த தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாய் தனக்குள் உபயோகங்களை யோசிப்பான். சில காலம் மட்டும் இருக்கும். பின்பு தென்றுக்கு விரோதமாய் பெரிய சேனையோட தென் ராஜ்யம் ஏது? தட்சிண தேசம் ஏது? ஐகுப்து. இதெல்லாம் சென்ட்ரல் நடக்க போற கதை. இதெல்லாம் எருசலேம் சென்ட்ரல், தட்சிண தேசம்னு அது புரிஞ்சா? அவன் அது மாதிரி எல்லாம் இச்சுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? எல்லாம் பொண்ணு லாஸ்ட் அஞ்சு பண்ணுவான், என்ன பண்ணுவான்? மோசம் பண்ணி அவன் சாவடிச்சிருவான். அப்படி விஷயம் நடக்க போறது. சரி, கண்கள் மூடி ஜெபம் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ராத்திரி கால நேரத்துல கர்த்தரோட 2வது வருகை பத்தி கர்த்தருக்காக கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரைய நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா. ஐயா
ஐயா நீங்க இந்த ராத்திரிக்கால நேரத்துல உங்க வருகை பற்றி ஒரு வச்சனத்துக்காக நீங்க எவ்வளவோ குறிப்பு கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. எஸ்லோட ஹalleluya, எஸ்லோட ஹalleluya, praise the Lord. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு டவுட்ஸ் எல்லாம் தீர்த்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. உங்க பிள்ளைங்களை ஒருத்தருக்கு விசுவாசத்தை திறப்படுத்தும் கர்த்தாவே. உங்க வரிக்காக கர்த்தாவை ஆயுத்தப்படிப்படிக்கு ஒருத்தருக்கு சகாயம் பண்ணு கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹalleluya, thank you Lord, thank you Lord, thank you Lord ஏசப்பா. இந்த ராத்திரிக்கால நேரத்துல உங்க பிள்ளைங்க கூட பேசுங்க நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. எல்லாத்தையும் கர்த்தாவே யாரும் விட முடியாம கர்த்தாவே, எல்லாரும் கர்த்தாவே உங்க வரிக்காக கர்த்தாவை ஆயுத்தப்பட்டு கர்த்தாவே. நீங்க வரும்போது கர்த்தாவே அந்த மேக மந்தத்து மேல கர்த்தாவே நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக ஆயுத்தப்படுத்துங்க. பரிசுத்தாவினாரே இந்த ராஜ்யகதம்ல எல்லாத்தையும் கை கொடுத்து கர்த்தாவே. உங்க சித்தம் வருகை தாமதமான கர்த்தாவே சோத்திரம். இன்னொரு வாரத்தை கலந்துக்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு கர்த்தாவே. இல்லாட்டி கர்த்தாவே எங்க எல்லாத்தையும் கர்த்தா அந்த மஞ்சா காசுல கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல குறிப்பு கொடுக்கறதாவே எல்லா மகிமுழுக்க உண்டாக்கும். இயேசு நாமத்தில் கேட்டு நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி. praise the Lord. Praise the Lord.